இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு சமூக சேவகி முதியோர் இல்லத்திற்கு சந்திக்க செல்லுகிறார். அங்கு புதிதாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அந்த அறையிலே போய் பாருங்கள் என்று அங்கு இருக்கின்ற மேலாளர் சொல்லுகின்றார். பார்க்க வேண்டியவர்களெல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக புதிதாக வந்திருக்கிற அந்த பெண்மணியினுடைய அறைக்கு செல்லுகிறார். அந்த பெண்மணி எந்த மனநிலையோடு இருக்கிறார், எப்படி அவரோடு பேச ஆரம்பிப்பது என்று இந்த சமூக சேவைக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆகவே அந்த பெண்மணி நாற்காலியிலே அமர்ந்திருக்க, அவர் முன்னால் இருந்த மேஜையிலே ஒரு கண்ணாடி ஜாரிலே நிலக்கடலை நிறைய இருந்தது. இந்த சமூக சேவகி அவரை பார்த்து நல்லா விசாரித்து கொண்டு, இந்த கடலையை நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த சமூக சேவை பேசிக்கொண்டே அந்த கடலையை ஒன்று ஒன்றாக சாப்பிட்டு விட்டார். ஆனால் நிறைய சாப்பிட்டோமோ என்ற பயத்தில் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களாம்மா, தட்டில் வைக்கிட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு பல் இல்லைம்மா, நான் நிலக்கடலை சாப்பிட முடியாது. அந்த நிலக்கடலை மேலே சாக்லேட் இருந்தது, அதெல்லாம் சப்பிட்டு நான் அந்த டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, பார்வை வேறு, அதில் இருக்கின்ற நிலைப்பாடு வேறு. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஆபிரகாமினுடைய வாழ்வு, முதிர்ந்த வயதிலே இருக்கிற அவருக்கு கடவுள் வான் நட்சத்திரங்களுக்கும் அதிகமான சந்ததியை தருவேன் என்று சொல்லுகிறார். ஊர் என்ற அந்த இடத்திலே இருந்து முன்பின் தெரியாத இடத்திற்கு உன்னை நான் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைவன் மீது, இறைவனுடைய வார்த்தையின் மீது அவர் நம்பிக்கை கொள்வதற்கு இறைவனிடமே கேள்வி கேட்க இறைவன் உடன்படிக்கையின் பலியை அங்கே ஏற்பாடு செய்ய சொல்லுகிறார். அந்த மிருகங்களை வெட்டி வைத்த பொழுது 2 பேருமே கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அது உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதின் அடையாளமாக இருக்கும். அந்த பலிபொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது நெருப்பினால் எரிக்கப்படும். ஆனால் கடவுள் மட்டுமே நடந்து போனதாக முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே அந்த அளவுக்கு கடவுள் நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக, உடன்படிக்கையின் கடவுளாக இருக்கிறார். நாமும் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம் என்பதை வெளிப்படுத்துகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இறைவனுக்கு சொந்தமானவர்கள், இறைவனுக்கு உரியவர்கள் என்பதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆதி பெற்றோர் இழைத்த அந்த பாவத்தினால் மனிதகுலம் பிளவுபட்டிருந்த நிலையிலே கடவுள் தன்னுடைய அன்பு மகனை அனுப்பி மனித குலத்தை கடவுளோடும் சமுதாயத்தோடும் இயற்கையோடும் ஒப்புரவாக்க சித்தம் கொண்டதை இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்றம் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. மாஸ்க் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ராக்கி ஸ்டோன் என்ற ஒரு இளைஞன், அவனுடைய திறமைகள், ஆற்றல்கள், நினைவாற்றல்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் அவனுடைய தலை மட்டும் மிக விகாரமாக இருக்கும். மிக அகலமாக, மிக நீளமாக, ப்ரொபோர்ஷன் இல்லாமல், கண் பெரிதாக, மூக்கு பெரிதாக, புருவம் எல்லாம் பெரிதாக, மிருகமாகவும் இல்லை மனிதனாகவும் இல்லை என்ற நிலையிலே அவனுடைய முக அமைப்பு இருந்தது. அவனோடு 2 பேர் மட்டுமே நண்பர்களாக இருந்தார்கள். இவனுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்கிறோமே என்ற ஒரு கவலை, ஏக்கம், பிரமிப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்த 2 நண்பர்களும் இவனை பக்கத்து ஊரிலே புதிய ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அங்கே போய் வருவோம் என்று சொல்லி அழைத்து செல்கிறார்கள். அந்த கண்காட்சியிலே பல கூடங்கள் இருந்தது. அதிலே
ஹவுஸ் ஆஃப் மிரர், கண்ணாடி வீடு என்ற ஒரு அரங்கம் இருந்தது. அந்த அறைக்குள்ளே செல்லுகிறார்கள். பலவிதமான கண்ணாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணாடியின் போல் நின்று பார்த்தால் அது உடல் பெரிய பருமனான ஒரு உடலாக காட்டுகிறது. இன்னொரு கண்ணாடிகளை நின்று பார்த்தால் அது மிக உயரமானவனாக காட்டுகிறது. இன்னொரு கண்ணாடிகளை நின்று பார்த்தால் அது வித்தியாசமான முகங்களை காட்டுகிறது. ஒரு கண்ணாடிகளை பார்த்தால் அது மிக அழகானவனாக காட்டுகிறது. இப்படியே அந்த 3 பேருமே பார்த்து கொண்டு வருகிற பொழுது அந்த 2 நண்பர்கள், இதோ ராக்கி ஸ்டோனை பார்த்து நாம் அவமானமாக பேசி இருக்கிறோமே, இதோ நம்முடைய முகடும் நம்முடைய உடலும் இந்த கண்ணாடியிலே இவ்வளவு அகோரமாக கோரமாக இருக்கிறதே என்று சற்று அவர்கள் நினைத்து பார்த்து நண்பன் மீது அக்கறை கொள்ள ஆரம்பித்தார்கள். சற்று தூரத்திற்கு பிறகு பின்னால் வந்து கொண்டிருந்த ராக்கி ஸ்டான் மகிழ்ச்சியிலே கை தட்டுகிறான். நண்பர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்று ஓடி வந்து பார்த்த பொழுது அவனுடைய உடல் அந்த கண்ணாடியிலே மிக அழகாக தெரிகிறது. மிக உயரமாக மிக அகலமாக இருந்த அவனுடைய முகம் மிக இயற்கை பொருந்தியதாக மிக அழகாக இருந்த அந்த கண்ணாடியின் முன்னால் அவன் நிற்கிற பொழுது அந்த கண்ணாடி பிரதிபலிப்பு அவனை பெரிய ஆச்சரியத்திற்குள் ஏற்படுத்தியது. அன்புக்குரியவர்களே, இதுதான் உருமாற்றத்தினுடைய செய்தி. நாம் ஒவ்வொருவருமே பல நேரங்களிலே பலவிதமான நிகழ்வுகளால் பலவிதமான செயல்களால் மற்றவர்கள் நம்மை சொல்லியதால் மற்றவர்கள் நம்மை திறனாய்வு செய்வதால் அல்லது மற்றவர்களுடைய அந்த வாழ்க்கையின் வார்த்தைகளால் நாம் சின்ன பின்னமாகி இருக்கலாம். ஆனால் ஒரு மாற்றம், தோற்ற மாற்றம் என்பது அங்கீகரிக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு மோயிசன் பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவாக்கினர் எலியா பேசிக் கொண்டிருக்கிறார். மோயிசன் சட்டங்களுடைய முழுமையாக இருக்கிறார். இறைவாக்கினருடைய முழுமையாக எலியா இருக்கிறார். இந்த 2 பேரும் சட்டங்களுக்கும் இறைவாக்குக்கும் முழுமையான மீட்பரான இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே அவர்கள் இருக்கிற அந்த சூழலை லூகாஸ் நற்செய்தியிலே சொல்லப்படுவது, இயேசு மலை மேல் ஏறி ஜெபிப்பதற்காக பேதுருவையும் யாக்கோப்பையும் அருளப்பரையும் உடன் அழைத்து சென்றார் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஜெப சூழலிலே இருந்த பொழுதுதான் இந்த காட்சி கிடைக்கிறது. ராயப்பெரும் அவரோடு வந்தவர்களும் தூக்க கலக்கத்திலே இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அங்கே காட்சி காண்பதை பார்த்தவுடன் ராயப்பர் இயேசுவிடம் 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா என்று கேட்கிறார். 8 நாட்களுக்கு முன்பதாகத்தான் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்னார். அதற்கு முன்பதாக நீர் மெசியா என்று பேதுரு இயேசுவை அறிக்கையிட்டு சொன்னார். ஆனால் இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம் என்று பேதுரு சொன்ன பொழுது, போ பின்னாலே சாத்தானே என்று இயேசு கடிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு இந்த 8 நாளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு இறை பிரசன்னத்தினுடைய அடையாளத்தை காட்ட வேண்டும், அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தபோர் மலை அனுபவத்திற்கு இயேசு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார், ஜெபிக்க அழைத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் ராயப்பர் இன்னும் அந்த இயேசு அங்கே எருசலேம் நோக்கி செல்ல வேண்டாம் என்ற நிலையிலே இங்கேயே தங்கிவிடுவோம் என்று சொல்லுகிறார். 2 விதமான சூழல்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஒன்று, பிரமாண்டமாக இருக்கின்ற ஆடைகள் எல்லாம் ஜொலிக்கின்ற, முகம் மிக அழகாக வெண்மையாக மாறி இருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த மகிழ்ச்சியிலே நிறைவிலே இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இரண்டாவது, எருசலேம் நகர் நோக்கி சென்றால் அங்கு பாடுகள், சிலுவை இவையெல்லாம் இருக்கும், அதுக்கு தடை விதிக்க வேண்டும், ஆகவே இங்கேயே தங்கிவிடுவோம் என்ற ஒரு நிகழ்வை பேதுரு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளாம் தந்தை, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்ற உடனேயே
இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதை போலதான், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மறைபடிக்கு அவரை அனுப்பி வைக்க அங்கீகரிக்க தந்தை அவரை அங்கீகரிக்கிறார். எப்பொழுதோ சிலுவையின் பாடுகளை நோக்கி செல்லுகிற தன்னுடைய மகனை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் அங்கீகரித்து அனுப்பி வைக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த அங்கீகாரம், இந்த அன்பு, இந்த செயல்பாடு தேவைப்பட்டது என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திலே வாழ்பவருக்கு, மற்றவர்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த உருமாற்றத்தினுடைய அந்த ஆற்றலை, அந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு தர வேண்டும். அவர்களுக்கு பெயர் சொல்லி நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும். பெயர் சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய துன்பங்களிலும் வேதனைகளிலும் கலக்கங்களிலும் அவர்களை தனிமையானது ஒரு இடத்திற்கு இயேசு சீடர்களை வேண்டுவதற்காக மலைக்கு அழைத்து சென்றது போல நாமும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். புகழ்பெற்ற ஒரு செல்வந்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற்றவர் ஒரு அரங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசி முடித்த பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் என்று சொன்ன பொழுது ஒருவர் வருகிறார். அந்த சிறப்பு பேச்சாளரை பார்த்து கேட்கிறார், ஐயா, ஏழ்மையிலே சாதாரணமாக இருந்த நீர் இவ்வளவு சிறப்பு மிக்கவராக, ஆற்றல் மிக்கவராக எல்லா நிலைகளிலும் வளர்ந்தது எப்படி என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் கேள்வி கேட்டவரை பார்த்து ஏளனமாக, நீ என்ன உணவுடுத்தியிருக்கிற? இந்த கந்த உணவுடுத்திக்கிட்டு இந்த பிக்காரி போல இருக்கிற நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா என்று சொல்லுகிறார். கேள்வி கேட்டவர் தலைகுனிந்து போய் தன்னுடைய இடத்திலே அமர்ந்து விட்டார். வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா என்று அங்கு இருக்கிற அரங்கத்திலே இருக்கிறவரிடம் கேட்கிறார்கள். நிசப்தமான அமைதி நிலவுகிறது. ஆனால் இன்னொருவர் எழுந்து மேடைக்கு வந்து இதே கேள்வியை கேட்கிறார். ஆனால் முன்பு கேள்வி கேட்ட அவரை விட இவர் கேவலமாக உடை உடுத்தி இருக்கிறார். சற்று தளர்ந்து தளர்ந்து நடந்து வருகிறார். நோயாளி போலவும் இருக்கிறார். மேடைக்கு வந்த உடனேயே, அவர் அந்த கேள்வியை கேட்ட உடனேயே இந்த செல்வந்தர் எழுந்து அவரை கட்டி அணைத்து கண்ணீர் வடிக்கின்றார். அங்கிருந்த அரங்கத்தில் இருந்தவர்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை இவருக்கு உறவினராக இருக்குமோ, அல்லது ஒருவேளை இவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருப்பாரோ என்று எண்ணி பார்க்கிற பொழுது, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? இந்த கேவலமான உடை உடுத்தி இருக்கிற இவருக்கு நீங்கள் பதில் சொல்லுகிறீர்களே என்று கேட்ட பொழுது, அவமானங்களை தாங்க வேண்டும். முதலிலே நான் கேள்வி கேட்டவரிடம் நான் அவமானப்படுத்தினேன். ஆனால் அந்த அவமானத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போய் அமர்ந்து விட்டான். இதோ இவருக்கு தெரியும் இன்னும் நான் அவமானப்படுத்துவேன் என்று சொல்லி, இருந்தாலும் தைரியத்தோடு வந்து அவமானத்தை ஏற்றுக்கொண்டாரே. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. பல்வேறு அவமானங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். பல்வேறு இடர்களை தாங்கினேன். பல்வேறு வழிகளிலே இடர்கள் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் நான் இறை நம்பிக்கையோடு, மற்றவருடைய நண்பர்களுடைய ஆறுதலோடு, உற்றார் உறவினர்களுடைய அன்பு வார்த்தையின் வழியாக நான் தாங்க முடிந்தது. இப்பொழுது நான் உச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இறை இயேசுவினுடைய உருமாற்றம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. அது வழிபாட்டு மரியாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவ காலத்திலே நாம் உருமாற்றம் பெற வேண்டுமானால் நாம் கேட்க வேண்டும். ஜபத்தின் வழியாக கேட்க வேண்டும். ஜபம், தவம், தான தர்மம், இந்த மூன்று இந்த தவ காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறையாக இருக்கிறது. இன்றைய உலகத்திலே பேசுவதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். உளவியல் மருத்துவமனையை நோக்கி வருகிற மக்களுக்கு காரணம் இந்த கேட்பதற்கு ஆள் இல்லை. நாங்கள் பல மணி நேரம் கேட்டுவிட்டு அதற்கான பணங்களை உங்களிடமிருந்து கரைத்துக் கொள்கிறோம் என்று மனநல மருத்துவர் சொல்லுகிறார்கள். கேட்பதுதான் இந்த நற்செய்தியிலே கடவுள் தந்தையாம், கடவுள் தன்னுடைய மகனிடம் கேளுங்கள் என்று சொல்லுகிறார்.
அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் கானா ஒரு திருமணத்திலே சொன்னார். ஆகவே இயேசுவிடம் நாம் அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். கேட்பதின் வழியாக ஆர்ட் ஆஃப் லிசனிங் என்று சொல்லுவார்கள். அதுவே ஒரு கலை. கேட்கின்ற பொழுது நாம் மற்றவர் மீது அன்பு கொள்ளுகிறோம், மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறோம், மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தருகிறோம். அதே நேரத்திலே நாம் கேட்கின்ற பொழுது மற்றவர்களை நாம் அன்பு செய்கிறோம், அவர்களுக்கு நலமான வாழ்வை விரும்புகிறோம் என்று அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இறைவனை கேட்போம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் மத்தியிலே இறை நம்பிக்கையை வளர்க்க அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுவோம். அவர்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுவதை நாம் கேட்போம். அப்பொழுது நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியினுடைய அருள் அடையாளங்களும் விவிலியங்களும் நமக்கு வாழ்க்கையை சொல்லித்தரும் பாடமாக வாழ்வாக மாறும்.